ஹலோ அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். இது உங்களோட ஐபிஎல் போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ ஷோ. நம்ம 3 டீம்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம 4வதா பார்க்க போற டீம் எந்த டீம் அப்படின்னா, ஆக்ஷன்லயே பயங்கர ஹார்டா போய் 21 கோடி கிட்ட நின்ன ஒரு பிளேயரை 6 கோடி ரூபாய் 6.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஹைக் கொடுத்து எனக்கு இவர் தாங்க வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் எல்எஸ்ஜிக்காக ரிஷப் பண்ட்டை எடுத்திருக்காரு. சந்தேகம் வேணா, அவர் தான் கேப்டன் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த அளவுக்கு ஹார்டா போவேனா. எனக்கு கேஎல் ராகுல் இல்ல, எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும், ஒரு கேப்டன் வேணும்னு சொல்லி ஹார்டா போன மாதிரி தெரிஞ்சது. என்னதான் இது கிரிக்கெட் அப்படின்னா கூட நிறைய இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஒரு சில பேர்கிட்ட நான் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கேன். என்னதான் இது கிரிக்கெட் அப்படின்னாலும் கிரிக்கெட்டிங் அக்யூமெண்ட் மட்டுமே போதுமா ஒரு டீமோட தலைவனாவோ இல்ல அந்த இடத்துல ஒரு ஃபேஸா இருக்கிறதுக்கோ அப்படின்னு பார்த்தா இல்ல. நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது. இது ஒரு விஷயமா இருக்கிறதுனால டெஃபினட்டா ஹார்டா போய் ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க. ரிஷப் பண்ட் தான் கேப்டன் பண்ண போறாருன்னு என்னோட கெஸ். பீடாக் மேம்ல இணைஞ்சிருக்காரு. எல்எஸ்ஜிக்கு ஆக்ஷன் எப்படிப்பா போச்சு? அந்த ரிஷப் பண்டோட பிட்டிங் வார் வித் டெல்லி கேபிட்டல்ஸ், அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்லப்பா, உங்களுக்கு ஆஷா, உங்களுக்கே தெரியும் எல்லா டீமும் எதை கன் டவுன் பண்றாங்கன்னா ஒரு இந்தியன் ரெப்யூட்டட் கேப்டன் வேணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். எல்லாரும் போறாங்க. இவங்களுக்கு கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்தர் இருந்தார் ப்ரீவியஸ் சீசன்ஸ். அவர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் வேற. ஒரு ரிஷப் பண்ணிட்டு ஒரு பெரிய பிளேயரு அப்படிங்கும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு ரிட்டன்ஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு ஹார்டா போய் ரிஷப் பண்ணிட்டு அவர் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்டான டீம் செட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மயக்கமா கலக்கமா ஆக்ஷனில் குழப்பமா ஓப்பனரை மறந்துமா மயக்கமா கலக்கமா அப்படின்னு. ஏன்னா 5 கோடி கொடுத்துட்டு நீங்க ரிட்டைர்மெண்ட் 26 கோடி போட்ட உடனே கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சுது. அந்த ஓப்பனர்ஸை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எடுத்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களோட ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு क्वेश्चन. ஸ்டார்டிங் பிளேயிங் லெவன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மென்ஷன். யுவராஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க உத்தரகாண்ட்ல இருந்து. ஸ்மாட்ல இப்ப கலக்கிட்டு இருக்காரு. ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் அடிச்சிருக்காரு. 60 ஆட் அடிச்சிருக்காரு 20 பால். அப்புறம் ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேற போடுறாரு. ஐ டோன்ட் நோ, ஐபிஎல் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு அன்கேப்ட் பேட்டருக்கு ஓப்பனிங் பொசிஷன்ல எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் சொல்லல. பட் ஐ எம் ஷுர் அவர் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றதுக்கு டெஃபினெட்லி இஸ் புட்டிங் ஹிஸ் ஹேண்ட் அப். உத்தராகண்ட் சேர்ந்த ஒரு பேட்டர். ஒய் நாட் ரிஷப் பண்ட் அப் டாப் பிடாக்? நம்ம மறக்க கூடாது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிஷப் பண்ட் ஓப்பனிங் தானே விளையாடி இருந்தார். ஒய் நாட் ஹிம் அட் தி டாப்? சரி, இப்போ உங்களோட தாட்ஸ். விளையாட்டு இருந்தாரு. இப்ப நீங்க கேப்டனா போட போறீங்க, ஒரு விக்கெட் கீப்பர் வேற, ஒரு கேப்டன் வேற அப்படிங்கும் போது நம்பர் 3 அட்லீஸ்ட் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நாட் டு ஓவர் பர்டன் ஹிம் டு கிவ் எவ்ரிதிங். அந்த யுவராஜ் சௌத்ரி பத்தி சொன்னீங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல வரேன். இப்ப நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஐபிஎல் லெவலுக்கு இந்த எஸ்மாட்ல இருந்து போக முடியுமான்னு. இந்த அசுதோஷ் சர்மா பாத்தீங்கன்னா போன ஐபிஎல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாக்குன்னா அருணாச்சல் பிரதேஷோட ஒரு அடி அடிச்சாரு. ஓகே, அதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் பியூட்டிஃபுல்லா டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. நிறைய பேர் யோசிச்சாங்க அருணாச்சல் பிரதேஷோட அடிச்சிருக்காரு என்னையா அப்படின்னு. பட் அவருக்கு இந்த சரக்கு இருக்குன்றத அவர் காமிச்சா இருக்கும் போது, கர்நாடகாவோட நீங்க 60 பால்ல 100 அடிக்கிறீங்கன்னா கர்நாடகா ஒரு குவாலிட்டி டீம். அதை நம்ம வி கேனாட் ரைட் தட் நாக் ஆஃப். அதுக்கப்புறம் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு ஒரு 4 விக்கெட் ஆல் வேற எடுத்திருக்காரு. நிறைய பேர் அது சிக்கிமோட, நிறைய பேர் என்ன சொல்லுங்க, சிக்கிமோட 4 விக்கெட்டு. இப்ப நீங்க ஒரு பிளேயர்னா நான் எப்படி பார்ப்பேன்னா யாரோட ஆடுறாங்கன்னு பார்க்க மாட்டேன். அவங்களோட டெக்னிக் எப்படி இருக்கு, செட்டப் பொசிஷன் எப்படி இருக்கு, எப்படி படுறது பேட்லன்ற வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணுமே ஒழிய. ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி ஒரு ரூக்கிய தூக்கி போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். பட் நீங்க தைரியமா வண்டியை ஓட்டணும். ஆக்சிடென்ட் ஆயிடும் வண்டியை ஓட்டினீங்கன்னா பிளேயரை நீங்க கலப்ப முடியாது. அதனால இவங்களோட ஸ்டார்டிங் பிளேயிங்ல எப்படி இருக்குன்னு நான் சொல்றீங்க, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. மிச்சல் மார்ஷ் definitely is going to be on top of the order and Aiden Markram will start with him. அதுக்கு ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க மேத்யூ பிரெட்ஸ்கே. ஏன்னா அவர் இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸுக்கு சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறாரு. ஆமா, அங்கேயும் நிறைய அடிச்சிருக்காரு. இஸ் ஆல்சோ பிளேட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப் லேட். ஒரு விறுவிறுன்னு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவரை பார்த்தா அந்த ஹேஷல் கிப்ஸை பாக்குற மாதிரியே இருக்கும். நம்பர் 3 பண்ணிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் மில்லர், நிக்லஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அஹமத், ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ், அவேஷ் கான் அண்ட் மோஷின் கான் இம்பாக்ட் சப் அப்படிங்கும் போது, ஸோ உங்களுக்கு இந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சமயம் என்ன சொல்லி இப்போ ஐடன் மாக்ரமும் பார்த்தீங்கன்னா
நம்பர் 3 தான் ஆடுறாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு ஓப்பனிங் ஆடல. பட் ஐ டோன்ட் see a big difference of a number 3 stepping into the shoes of opening batsman போது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவரோட ஃபார்ம் இஸ் a cause of concern. இப்ப நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க, ட்விட்டர்லாம் போட்டே இருக்காங்க, கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. போன வருஷம் சன்ரைசர்ஸுக்கு அவர் ஆடலைங்கும் போது ஆப்வியஸா டப்புன்னு ஐபிஎல்க்கு வந்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் கேப்டன் அந்த ரெப்புடேஷன் எல்லாம் போய் ஒரு ப்ரெஷர் தலை மேல இறங்கிடும். அதுதான் ஐபிஎல். பட் ஐடன் மார்க்ரம்ஸ் குவாலிட்டி இஸ் ஐடன் மார்க்ரம் குவாலிட்டி. இப்போ இந்த பேட்டிங் லைனப்பை நீங்க பாருங்க, மிச்சேல் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அகமதுக்கும் போது ஹெவி பவர் இருக்குங்க. ஏகப்பட்ட லெப்ட் ஹேண்டர்ஸ் வேற, ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர் 3 பேருமே எக்ஸ்ப்ளோசிவ். ஒரே ஒரு சின்ன இதுதான், 3 லெஃப்ட் ஹேண்டர் வரிசையா போட்டிருக்கீங்க. சோ ஆயுஷ் பதோனியோட ரோல் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன்ல இன் பிட்வீன் அவங்க 3 பேருக்கு நடுவுல. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் பண்ணுங்க, இப்ப ஆர் அஸ்வின் ஒரு ஸ்பின்னரு, 2வது வாஷிங்டன் ஒரு சுந்தர் ஒரு ஸ்பின்னரு, 3வது மொயின் அலி அவர் ஆடுவாரன்னு தெரியாது கேக்கையா இருக்கு, அதுக்கப்புறம் ஜெயந்த் யாதவ் அவர் ஆடுவாரன்னு தெரியாது. உங்களுக்கு ஐபிஎல்லையே இவ்வளவு ஆஃப் ஸ்பின்னர் தான் இருக்காங்க. இப்ப மார்க்ரம் கொஞ்சம் போடுவாரு. நான் ஆஃப் ஸ்பின்னருக்காக சொல்லல. இட்ஸ் நாட் அபவுட் ஆஃப் ஸ்பின்னர் சோக் தட் ஐம் டாக்கிங் அபவுட். நிறைய வாட்டி என்ன தெரியும், அந்த லைனப் இருக்கு, அப்துல் சமாத் கூட ஒரு ரோல் பிளே பண்ணலாம் பீடாக். நான் எதுக்காக அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணேன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வெறும் ஆஃப் ஸ்பின்னர் சோக் பண்ணிடுவாங்கிறதுக்காக கிடையாது. நிறைய கேம்ஸ்ல வந்து பிச் கார்னர் பிச்சஸ்ல விளையாடுவாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தா லெக் சைட் பவுண்டரி ஷார்ட்டரா இருக்கும். சம்டைம்ஸ் ரைட் ஹேண்டருக்கு, சம்டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்டருக்கு ஷார்ட்டரா இருக்கும். ஸோ அந்த சிக்ஸஸ் டேக் ஆன் பண்றதுக்காக சொன்ன லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் போட்டீங்கன்னா ஒரு எண்ட்ல பெருசா லெக் சைட் லாங்கரா இருந்துச்சுன்னா, ஐம் நாட் சேயிங் தே கான்ட் ஹிட் த்ரூ தி ஆஃப் சைட், பட் போலருக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்காது. இட் இஸ் நதிங், ஒரு ஸ்டேஷனரி டார்கெட் மாதிரி ஆயிடுதுங்கிறதுனால சொன்னேன். அதுக்காக தான் சொன்னேன், நாட் ஒன்லி ஃபார் ஆஃப் ஸ்பின். அப்சல்யூட்லி ரைட். மொனோட்டனஸா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும். எனக்கு எப்படின்னா இது இன்னொரு பிரச்சனையும் கலப்பம். உங்களுக்கு இத்தனை லெஃப்ட் ஹேண்டரை பார்த்தா ஃபோர்ஸ்ஃபுல்லா யாராவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு கை சுத்துற ஆஃப் ஸ்பின்னர் இவனுக்கு அகேன்ஸ்டா ஆடணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு சுமாரான ஒரு ஆஃப் ஸ்பின்னரையே ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னரோ லோக்கல் இந்தியன் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் பதிலையோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த மேட்சப்புக்காக எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஏன்னா பூரனுக்கு வந்து லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் மேட்சப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரை கொண்டு வருவேன் பூரனை. பட் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க அதை. அப்படிங்கும் போது இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப்பு. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுக்கு மோஷின் கான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். ஃபுல் டோர்னமெண்ட் தாங்குவாரா தெரியாது. மயங்க் யாதவ் ஒரு பயத்தை கிளப்பி விட்டாரு எல்லாருக்கும், அது ஃபுல் டோர்னமெண்ட் தாங்குவாரா தெரியாது. ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டில் மீடியம் பேஸ் பவுலரு. அந்த ரெட் பால்ல ஒரு பிஸ்தானே என்னால சொல்ல முடியும். ஈவன் தோ ஜஸ்ட் ஸ்டார்டட் இஸ் ரெட் பால் கெரியர், 2 பக்கமும் விட்டு ஆட்டுவாரு. இந்த பிச்சர்ஸ்ல அவருக்கு என்ன ஆகும் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் குவாலிட்டி இஸ் குவாலிட்டி. ரவி பிஷ்னாய்க்கு 4 ஓவர் போட தெரியும், பிரச்சனை இல்லை. ஷாபாஸ் அகமது இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். மாக்ராம் கேன் போல் ஆஃப் ஸ்பின்னுங்கும் போது ஓரளவுக்கு வெல் ரவுண்டட் யூனிட் இவங்களோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யுவராஜ் சௌத்ரி அவர் வெளியில இருக்காரு. இப்ப எப்படி இவங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னா, இப்ப அந்த யுவராஜ் சௌத்ரி எடுத்துட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, 2-3 மேட்ச் ஆடுறாங்க, மார்க்ராம் அவர் பர்ஃபார்ம் பண்ணல, இந்த யுவராஜ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தா இவங்களுக்கு வெளியில யாரு இருக்காங்க பாருங்க. இப்ப ஷமார் ஜோசப் வெளியில இருக்காரு. இப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த பேஸ் பேட்டரிக்கு அன்லஸ் அதர்வைஸ் யாராவது இன்ஜுரி ஆனாலும் ஷமார் ஜோசப். என்னோட ஒரு சின்ன தாட் என்னன்னா, அவங்களோட லாஸ்ட் இயர் அர்ஷின் குல்கர்னி இருந்தாரு. ஓகே, அர்ஷின் குல்கர்னி போன வருஷமும் இருந்தாரு, இந்த வருஷம் அகேன் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம் ஜஸ்டின் லேங்கர் ரொம்ப ஹையா ரேட் பண்ணதுனால தான் அவர் எடுத்தாங்க. ஸோ அர்ஷின் குல்கர்னியை வச்சு ஓப்பனரா அவங்க பிளான் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ், நீ வந்து போத் மார்ஷும் மார்க்ரமையும் நீ அப் டாப் வளர்ட்டனா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நீ சொன்ன அதே கான்செப்ட் தான், மோசின் கான், மயங்க் யாதவ், அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இஸ் வெரி இன்ஜுரி ப்ரோன். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி ப்ரோனா இருக்கும்போது பிசியோ மேலதான் ஆனஸ் இருக்குமே வழியே நீ இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கான ஒரு ஆப்ஷன் தேடணும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கிறது ஷமார் ஜோசப் மட்டும் தான். இன்ஃபேக்ட் ஆர்டிஎம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. ஸோ போலிங்ல வந்து ஐ வுட் சே போலிங் குவாலிட்டி இருக்கு. போலிங்ல ஒரு டெப்த் வந்து ப்ராபப்ளி இன்ஜுரி காரணமால கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண முடியுதுனால.
அதுதான் ஆஷா. இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கலி சவுண்டு போன வருஷம் ஒரு சில மேட்ச் கொடுத்தாங்க, அடிக்கலையே ஒழிய நான் அந்த அர்ஷின் குல்கர்னியை டெஃபினட்டா ரேட் பண்ணுவேன். இப்ப இவங்க எப்படி இவங்க போயிருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மிச் மார்ஷ் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இன்னொன்னு இப்ப அர்ஷின் குல்கர்னி வந்து அவரோட திங்கிங்ல இல்லைன்னா இந்த யுவராஜ் சௌத்ரி திங்கிங்ல இருந்தாங்கன்னா அவங்க எப்படி போயிருக்கணும்னா இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலரை பேக்கப்பா எடுத்திருக்கணும். ஏன்னா நான் வந்து ஆனஸ்டா உங்களுக்கு சொல்றேன், நான் ஷமார் ஜோசப்பை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். இன்னும் T20க்கு அவர் எவால்வ் ஆகல. போன வருஷம் எங்களுக்கு சிபிஎல் தான் ஆடினாரு கயானாக்கு. இன்னும் அந்த டெஸ்ட் மோட்லயே இருக்காரு, அந்த பஸ்ட்ல இருக்காரு. ஓடி வந்து உங்களுக்கு கால் எப்படி போடுறது, ஹார்ட் லென்ஸ் அவுட் சைட் அப்படிலாம் போட்டீங்கன்னா செம அடி வாங்கிடுவீங்க. ஐ கேன் சிம்பிளி ப்ரமோட் ஹிம். இன்னும் அந்த T20 கத்துக்கல அவரு. டெஸ்ட்ல இன்னும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காருங்கும் போது இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, கசாமுசான்னு நீங்க காம்பினேஷனை மாத்தினீங்கன்னாலும் ஃபாரின் பேக்கப்ஸும் இவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு சில 2 போலர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா இவங்க செம அடி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்க இந்த பேக்கப் இந்தியன் பேக்கப்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா ஈ கேன் ஸ்டெப் இன். பட் இஸ் இட் த ரைட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் குவாலிட்டி ஆஃப் மோஷின் கான் ஆர் மயங்க் யாதவ் தெரியாது. அப்படிங்கும் போது ஜெனரலாவே ஆக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் பிளேயரை நீ ஃப்ரண்ட்ல எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட நீ ஆப்ஷனுக்குள்ள வரும்போது மோர் தென் என்ன சொல்றது 30 கோடிக்கு ஒரு பிளேயர் எடுத்துட்டானா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீ ஃபர்தரா மார்க் சொல்லி ரேட்டிங் எல்லாம் போடுவேன். இது எனக்கு ஆக்ஷன் டைனமிக்ஸ்ல எப்பவுமே நான் நிறைய பேரை கேள்வி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஏன்னா நம்ம வந்து ஐபிஎல் வந்து வெறும் பிரான்ச்சைசி கிரிக்கெட்டா மட்டுமே தான் நான் எப்பவுமே வியூ பண்ணுவேன். பியாண்ட் தட் ஒரு ஃபேஸ் வேல்யூ, தெர் இஸ் அ பிசினஸ் இன்வால்வ், எல்லாமே இன்வால்வ்டா இருக்கிறதுனால இப்போ ஒரு ஆக்ஷன்ல போய் உட்காரும் போது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபேஸை தேடி ஒரு டீம் ஓடுறது ஃப்ரம் அ கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் உனக்கு எப்படி அது படுது? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு இந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த பிளேயர் வேணும், ஏன்னா அட் எனி காஸ்ட் வந்து அந்த பிளேயரை எடுத்துட்டா மற்ற இடத்தெல்லாம் அடைக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு வெளியில இருந்து பார்த்துருக்கேன், நீ ஐபிஎல் பல வருஷமா, நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? அதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆஷா. இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அந்த பிளேயர் வந்து வாட் வேல்யூ அடிஷன் he can give you for a longer run. இப்ப நீங்க பண்ட் மாதிரி ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா பண்ட் ஸ்டில் வெரி யங், இன்னும் ஒரு 6-7 வருஷம் ஆட முடியும். இப்ப நீங்க சொல்ற அந்த 27 கோடி 3 வருஷத்துக்கு அப்புறம் ரீட்டைன் பண்ணும்போது 15 கோடியா குறைஞ்சிரும். அந்த வேல்யூ 15 கோடியா அந்த ரிட்டன்ஷனுக்கு குறைஞ்சிரும் 3 வருஷத்துக்கு அப்புறம். 21 கோடியா நிக்காது உங்களுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ என்ன சொல்றேங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டா புரியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன கேக்குற, நான் ஒரு டீம் ஓனர், எனக்கு ரிஷப் பண்ட் வேணுமானா 185% எனக்கு வேணும், அவுட் ஆஃப் 100% எனக்கு வேணும். நீ சொல்ற அதே கான்செப்ட்லயே இந்த வருஷம் நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ்ல அவரை நான் ரீடைன் பண்ணும்போது என் டீம் பயங்கரமா ஆயிடுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா தேர் பிகின்ஸ் தி அதர் கொஸ்டின். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5-10 இயர் ப்ராஜெக்டா பார்க்கக்கூடிய திறன் இருக்கு? ஏன்னா கன்சிஸ்டண்டா நான் ஒரு விஷயம் பார்த்திருக்கேன், ஒரு டீம் பார்த்திருக்கேன், நான் அதை முடிச்சிடுறேன், எனக்கு அப்புறம் பிரேக் ஆயிரும். நான் டீம்ஸ் பேரை சொல்லல, பிளேயரை எடுக்கிறாங்க, 2 வருஷம் ரிசல்ட் வரல, பிளே ஆஃப் வரல, அந்த பிளேயருக்கும் அதுக்கும் அப்படியே ஒரு ரிஃப்ட் வருது, அந்த பிளேயர் ரிலீவ் போயிடுறாங்க. the patience to say okay it will come. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டிராஃபி, இப்போ கேகேஆர்லாம் வந்து 2012 ஒரு டிராஃபி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் 14 அடிச்சாங்க, அதுக்கப்புறம் டேக்கன் them 10 years. பட் பெருசா கச்சா முச்சான்லாம் அவங்க மாத்தல, தேவ் ஹங் ஆன். ஒரு டீமுக்காக சொல்றேன், சிஎஸ்கே அண்ட் மும்பை தவிர ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பிரான்ச்சைசி அதுதான். நீ ஒரு பிளேயர் எடுக்கிறன்னா 10 வருஷம் அந்த பேஷன்ஸை கொடுத்து அந்த பிளேயரும் அந்த ரோல்ல க்ரோ ஆகணும். அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட் மூவ்ங்கிறது தான் என்னோட கொஸ்டின். இப்ப நீ வந்து 10 வருஷம் அவர் என்ன ஆனாலும் சரியா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி 10 வருஷம் அப்படின்னா ஓகே சூப்பர். அததான் ஆஷா, நீங்க வீட்டை கட்டி முடிச்ச உடனே அஸ்வின் நிலையம் அப்படின்னு அந்த பேருக்கு அஸ்வின் நிலையம்னு பேர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பிலாங்கிங் உங்களுக்கு வந்துடும். ஏன் வீடுறாது, நீங்க எப்படி அது அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி கிராக் பண்றீங்க? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு டெரிபிள் சீசனா இருக்கலாம், அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும், 26 கோடி கொடுத்து நீங்க எடுத்தீங்க, நான் சொல்ல கேட்காம நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, the first and foremost thing, when you know you are picking someone for that value, you think that it's going to lead the show for many years. இப்ப பூரணியே வச்சுக்கோங்க, பூரணே 21 கோடி என்னமோ கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க அப்படிங்கும் போது it has to be a long term investment in perspective. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ல நீங்க வந்துட்டு அவ்வளவு பணம் கொடுத்து எடுக்கிறீங்க, ரீட்டைன் பண்றீங்கன்னா நீங்க 10 வருஷத்துக்கு தான் பார்க்கணும், provided is young enough to last for 10 years. ஸ்கில் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் நீங்க வந்து அவ்வளவு கோடி கொடுத்து ரீட்டைன் பண்றீங்க. ஆக்ஷன்
ரொட்டேஷன்ல எடுக்கிறீங்கும் போது அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு மேக் ஷூர் தட் இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷம் T10 லீக்ல வந்து ரசல் கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு டீம் என்ன கேக்குறாங்க, நீ வந்து ஆக்ஷனை விட்டு வெளியில வருவியா, இந்த மாதிரி இதுக்கு உனக்கு நிறைய பணம் கொடுத்து எடுப்பாங்கன்னு சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா அப்படி என்ன பார்த்துட்டு கேகேஆர் பான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு எவ்வளவு ரீட்டைன் பண்ணாலும் அதோட நிறைய நீ ஆக்ஷன்ல போவ, இவ்வளவு வருஷமா ஒரு டீம் ஆடி இருக்க, வெளில வரியா, கேகேஆர் மான். இப்ப அவங்களுக்குலாம் எப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த நைட் ரைடர்ஸ் விட்டு அவர் பச்சை குத்திட்டு இருக்காரு நெஞ்சில. அந்த மாதிரி வந்து இவரு வந்துட்டு வெங்கி மைசூர் அவரை ட்ரீட் பண்ணி, உன் வீடுறாது, இது வந்து ரோடு கிடையாது, உன் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் இப்ப கைரன் பொலார்டு மும்பை என்ன பண்ணாங்க, அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொன்ன, ரீட்டைன் பண்ணலன்னு என்ன பண்ணாரு, நான் ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆறேன்ட்டாரு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸை தவிர வேற எந்த டீமுக்கும் நான் ஆட முடியாது, மும்பைக்கு அகைன்ஸ்டா என்னால ஆட முடியாதுடா, என்னோட வீடுறாது அப்படின்னு. அதை நீங்க வந்து இப்ப MS தோனியே பாருங்க, நீங்க இந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல நான் அவரோட ஒர்க் பண்ணேன், வந்த போது அவர் சொன்னாரு எனக்கு, நீங்க கேட்ட போது இந்த மாதிரி எப்படி அடுத்த வருஷம் யார் சிஎஸ்கே ஆர்ஐஆர் வாபஸ் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அந்த மூஞ்சில இது இருக்கு. உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்தது, இவ்வளோ பிரான்ச்சைசிக்கு 10 வருஷமா போனீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அப்படியே ஹார்ட்டே கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, அதோட ஹாப்பி டேஸ் எனக்கு கிடையவே கிடையாதுன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க புகழ்ந்தீங்க, விச் இஸ் ரைட், தி ட்ரீட்டட் யூ லைக் எ கிங். ஆனா சென்னைக்கு வர்ற சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா, ஹோம் கம்மிங். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். பண்ணிட்டு உள்ள வந்து என்ன சொல்லணும், கார் சாவி கையில கொடுக்கணும், இது உன் வீடு 10 வருஷத்துக்கு நடத்துன்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு எப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றீங்க அப்படின்றது, அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 3 வருஷம் பாக்குறீங்க டீம் அன்பார்ச்சுனேட்டா நல்லா பண்ணல, திருப்பி அவரை தூக்கி நீங்க ஆக்ஷன்ல போடுறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்லெஸ் போது அவர் 26 கோடி கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எப்படி அவரை அங்க உட்காத்தி வச்சு 10 வருஷத்துக்கு எல்எஸ்ஜியில வச்சு அவரை ரிட்டையர்மெண்ட் எல்எஸ்ஜியில எப்படி நடக்கிறது அதை பண்ணாங்கன்னா இட் இஸ் அ மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட், கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். மூணே டீம்ல தான் இது வரைக்கும் இந்த மேட்டர் நடந்திருக்கு. 4 டீம் வச்சுக்கலாம், சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல் கேகேஆர், விராட் கோலி ஆர்சிபி, MS தோனி சிஎஸ்கே, ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடிட்டு இருக்காரு. நான் ஜெனரலா ஒரு ஃபேஸ் ஒரு கேப்டனுக்கு சொல்றேன், மற்ற எந்த டீம்லயுமே இது நடக்கல. அந்த தட் இஸ் ப்ராபப்ளி அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நான் எதுக்கு நீ இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே 100% ஒத்துக்கிறேன், அப்படிதான் பண்ணணும். ஆனா பண்றாங்களா அப்படிங்கறது தான் கொஸ்டின். ஏன்னா என்னன்னா we should understand one thing, இதை ரன் பண்றவங்க எல்லாருமே வந்து ஆர் வெரி ஸ்ட்ராங் பிசினஸ்மேனுக்கு எப்படி நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், இது என்னோட ரிட்டர்ன்ஸ். இப்ப பிளேயர் மேல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட், அது ரிட்டர்ன்ஸ் ஃபெட்ச் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி தே ஆர் ஃப்ளஸ்டர்ட். சோ ஒரு ஸ்போர்ட் அப்படி ஒர்க் ஆகாது. ஐ டோட்டலி கெட் இட். இந்த மாதிரி ஒரு பிளேயரை விடவே கூடாது. எனக்குன்னு ஒரு பிளேயர் வேணும், இல்ல ஒரு அங்கீகாரம் வேணும், ஒரு பிளேயர் வேணும். பட் அதை லாங் டர்மா வச்சுன்னு அதை சம்டைம்ஸ் நீ இமீடியட் பிரசன்ட்ல தோக்கும் போது அதை வந்து விட்டு தள்ளிட்டு போக முடியணும். பட் சம்டைம்ஸ் அதுதான் வந்து சொல்லுவாங்க, தே மஸ்ட் பி ஸ்போர்ட் பீப்புள் அப்படின்வாங்க. ஸ்போர்ட் பீப்புளா இருந்தாங்கன்னா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் ஷார்ப்பா இருக்கும். டெஃபினட்டா வந்து ஸ்போர்ட்ல தோக்கிறதுங்கிறது வந்து ஆஸ் அன் ஓனர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ, மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், குத்தும். ஏன்னா நீ வந்து அவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டில இருக்க, ஒரு என்வரான்மெண்ட்ல இருக்க போகும்போது யூ வாண்ட் பி a winner, ஏன்னா நீ சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். பட் அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரைஸ் பண்ணேன். எனிவே பிஃபோர் வி டாக் அவே, எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குற, எங்க இவங்களோட வீக்னஸ், எங்க ஃபினிஷ் பண்ண போறாங்க, என்ன இவங்களோட ஸ்ட்ரென்த்? இவங்களோட ஒரே ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன், அது நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. லாங் ரன்ல இந்த 2 குதிரை 14 மேட்ச் ஓடுமா, மோஷின் கான் ஓடுமா, இல்ல மயங்க் யாதவ் ஓடுமா? நான் திருப்பி சொல்றேன், மயங்க் யாதவோட ஆக்ஷன்லயும் ஒரு டெக்னிக்கல் ஸ்லைட் ஃபிளா இருக்கு, அதை மாத்தாமே தான் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு திரும்பி ரீஹாபுக்கு அப்புறம் வந்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கதை ஆறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது பெஞ்சில் உங்களுக்கு பெரிய ஃபாரின் ஆப்ஷன் கிடையாது, ஃபிடில் அரவுண்ட் பண்ண முடியாது பிளேயிங் லெவனை. அதே மாதிரி பிரிட்ஸ்கே கேன் ரைஸ் அப் டு ஐபிஎல் லெவல் தெரியாது, இஸ் டேலண்டடு. மாக்ரம் இந்த கரண்ட் ஃபார்ம்ல ரைஸ் அப் பண்ணி வருவார ஐபிஎலுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து ஈவன் தோ தே லுக் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ப்ளோசிவ், I will only give 63 out of 10. Mitch Marsh is a top class buy for them in my opinion. இவங்க வந்துட்டு எங்க முடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிட் டேபிள்ல முடிப்பாங்க. அன்பார்ச்சுனேட்டா 6th 7th பிளேஸ் அந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். I don't see them getting into playoffs unfortunately. மிச்சல் மார்ஷ் ஒரு எக்ஸலென்ட் பை, ஏன்னா சைட் பவுண்டரிஸ் ஆர் பிக் மேசிவ் பவுண்டரிஸ் எக்கானா ஸ்டேடியம்ல. ஸோ அவரோட bowling also will come in handy and he's batting really well. இப்போ அகேன் கொஞ்சம் அந்த இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே வேர் இட் வில் கோ. பட் ஆல் இன் ஆல் அந்த பேட்டிங்ல நம்ம பார்க்கும்போது கட்டப்பாற பேட்டிங் தான்,
அடிச்சு உரிச்சு கொடுத்துருவாங்க. there will be days where I think they'll score 250 260ல அடிச்சு டீம்ஸை பேட் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. ஒரே ஒரு பிரச்சனை ஆஷா, இதை நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கடப்பார குத்துங்கட குத்து 7 கேக்க குத்து அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 216, ஒரு நாளைக்கு 123 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு கில்லாடியா ஒரு பிளேயர் வந்து நடுவுல வந்து ஆயுஷ் பதோனியை தவிர எல்லாருமே அடிதான் போன உடனே. மார்க்ராம பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த லேட்டஸ்ட் ஓடிஐ சீரிஸ் ஷாபாஸ் நல்லா ஆடுவான் மச்சி, ஸ்மார்ட் ஆடுவான். இப்ப கூட ஒரு 100 அடிச்சிருக்கான் ஸ்மார்ட். அவர் எப்ப வராரு? நம்பர் 7ல வராரு. ஷாபாஸ மேல இறக்கி விட போய் ஆல்ரெடி சி ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பதோனியை தான் உள்ள சொருக பாப்பாங்களே ஒழிய இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர்ஸ். பண்ட்டும் பாத்தீங்கன்னா டப் டிப்னு அடிப்பாரு, பூரா டப் டிப்னு அடிப்பாரு. இவரு வந்து மிச் மார்ஷல் நிறுத்தலாம் மாத்தாரு வச்சு அப்படி போய் டமால் ஒரு பிக்கப் உள்ள அடிப்பாரு. டப்புன்னு ஒரு 22 for 3 ஆச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஒரு டேஞ்சரஸ் டீம் இது. வந்து நீங்க சொன்ன மாதிரி 227 சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் அந்த கன்சிஸ்டன்டா அவங்க பேட்ஸ்மேனால ஈவன் தோ தே கோட் எக்ஸ்ப்ளோசிவ் டெலிவர் பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. பட் வெல் ரவுண்டட் யூனிட், வீக் டீம்லாம் கிடையாது. இவங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கன்றது பொறுத்து பார்க்கணும். அதனாலதான் அன்பார்ச்சுனேட்டா 63 out of 100 கொடுத்தேன். என்னோட ஒப்பீனியன்ல பிளே ஆஃப் கஷ்டப்படுவாங்க, வரமாட்டாங்க. ஐபிஎல்ல ஏது சார் வீக் டீம்? ஐபிஎல்ல வீக் டீம்னு ஒண்ணு காட்டுங்க. கடைசி வாரத்துல போய் கடைசி 4ல நொண்டி அடிச்சு நீக்கும். கீழே இருக்கிற 4 டீமும் டாப் 4ல போகக்கூடிய பாசிபிலிட்டி ரன் ரேட் வரைக்கும் வந்து நீக்கும். அதனாலதான் லாஸ்ட் டே எல்லா மேட்சும் நடக்கணும் அப்படின்னு அதுக்கு கூட ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க நிறைய பேரு. அதாவது இப்ப நீங்க மேன் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டீங்க. இப்ப இவங்க பண்ட் ஃபர்ஸ்ட் வரவேற்கும் போது எப்படி அவரே கோயங்காவே வெளியில போயிட்டு 20 கோடி நிலவுகள் கூடி பண்டு ஆனதே, நீ 10 வருஷம் எங்களுக்கு ஆடி கை கூட்டுதே, கவுகார்னர்ல 6 தான், விக்கெட் கீப்பிங்ல கேட்ச் தான், 20 கோடி 100 கோடி வேல்யூ ஆனதே, ஓஹோ 20 கோடி 100 கோடி வேல்யூ ஆனதே, அப்படின்னு அவரே பாடி வரவேற்பு கொடுத்து 10 வருஷத்துக்கு லாக் பண்ணணும். இது அவரே போய் பாடணுமா ஃபர்ஸ்ட் டே வரும்போது? ஆமாமா. நான் இருந்ததுன்னா சொல்லிருப்பேன், நீங்க விடுங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பட் ஸ்கிரிப்ட் அவருக்கு அனுப்பிச்சிருவேன், அவர் பாடணும். அதை பிச்செல்லாம் சூப்பரா இருக்கு, சுதி சுத்தமா இருக்கு. கன்ஃபார்மா உனக்கு ஒரு கால் வரும் சூப்பர் சிங்கர்ல இருந்து பாடுறதுக்குன்னு எனக்கு சந்தேகமா இல்ல. எனிவே நாங்க நிறைய ராணுவீடாக நிறைய பேசணும். எல்எஸ்ஜியோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யார் எடுத்திருக்காங்க என்ன ஏதுன்னு நிறைய பாயிண்ட்ஸை முன்னிறுத்தணும். ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜில இருந்து ஒரு பிளேயர் எப்படி 10 வருஷத்துக்கு தேவைப்படும், ஃபேஸ் கேப்டன் எல்லாம் பேசணும், அவங்களோட லைனப் எப்படி இருக்குன்னு பேசணும், இன்ஜுரிஸ் பத்தி பேசணும். இது எல்லாமே ஒரு சமரி ஆஃப் வாட் இஸ் ஸ்போக். அவர் ஃபைனல்ல 63 of 100 பிளே ஆஃப் கஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவு ஒன்று கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த செக்ஷன் ஆஃப் ஐபிஎல் ரிவ்யூஸ் போஸ்ட் ஆக்ஷன் ஆன் எல்எஸ்ஜி இஸ் ஓவர். அடுத்த எபிசோட்ல ஜிடியுடன் சந்திக்கிறோம்.